ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பி ஃபிஷ்ஷு நம்மக்கிட்ட டிசீஸில் இருக்குது. அதை எப்படி க்யூர் பண்ணுறது, அதை எப்படி வராமல் தடுக்கலாம், அதுக்கான மெடிசனு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிசீஸை பற்றி உங்களுக்கு தெரிலனா இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த டிசீஸ் என்னான்னு. இது பார்த்திங்கன்னா ட்ராப்சி டிசீஸ் தான் இந்த கப்பி ஃபிஷ்ஷுக்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக வரதான் கைஸ். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிசீஸ் இல்லை. ஒயிட் ஸ்பாட்டோ இல்லை ஆங்கர் வார்மோ மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகாது. இது பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரீசனால் தான் வருது. இது காமனாக கப்பி ஃபிஷ்க்கு வரும், ஃபைட்டர் ஃபிஷ்க்கு வரும், ரேராக பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு கூட வரும் கைஸ். ஓகே, இது வரதுக்கான ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா 90% பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரீசனால் தான் இந்த டிசீஸ் வருது. அப்புறம் 10% வாட்டர் ரீசனாலேயும் வரும். ஓகே, இதோட சிம்டம், இந்த டிசீஸோட சிம்டம்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பல்ஜ் ஆகும், பெருசாகவே பல்ஜ் ஆகும். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபீமேலுக்கு தான் வரும். என்கிட்ட பார்த்திங்கன்னா ரேராக மேலுக்கு வந்திருக்கு. நீங்கள் வயிறு பெருசாக இருக்குது அதனால் குட்டி போட போதுன்னு செப்பரேட்டாக எடுத்து வைப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, இது டிசீஸில் இருக்குது. இது சிம்டம் நான் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பல்ஜ் ஆகும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட செதில்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா விரிஞ்சிட்ருக்கும். அப்புறம் ஷும் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒன்று தண்ணிக்கு மேலே இருக்கும், இல்லைனா தண்ணி கீழே இருக்கும். இந்த மாதிரி தான் அதோட சிம்டம்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்து வெளியே வச்சுருங்க. நார்மலாக சால்ட்டு பாத்து கொடுத்தாலே இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரெக்கவர் ஆயிரும். இன்றைக்குள்ளே ஃபைனல் ஸ்டேஜ் இருந்தாலும் ஓகே, அதுக்கான மெடிசன் நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு வரதுக்கான மெயின் ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஃபீடு ஓவர் ஃபீடிங் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி வரும் கைஸ். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டிவார்மிங்கான ஃபுட் எல்லாமே இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்டு, இல்லை அதால் ஜீரணிக்க முடியாத ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுச்சுன்னா இந்த மாதிரி டிசீஸ் வரும். ஓகே, இதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா ட்ராப்ஸி டிசீஸோட மெடிசன் பெட் ஷாப்பில் கேட்டாலே தருவாங்க. ஆனால் அங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அதோட காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒர்த்தான மெடிசனாகவே இருக்காது. நம்ம என்னமோ ஒரு ஃபிஷ்ஷுக்காக தான் வாங்குவோம். ஆனால் அவனுங்க பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஃபிஷ்ஷுக்கு ட்ராப்ஸி மெடிசன் மாதிரி அவ்வளோ பெருசில் தருவாங்க. உங்களுக்கு ஏதோ காஸ்ட்லி ஃபிஷ்ஷு, உங்கள் ஃபைட்ரு ஃபிஷ்ஷு இல்லை கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மெடிசன் போயிருங்க. இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஓன் சொல்யூஷன் தான். இது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த ட்ராப்ஸி மெடிசனோட பற்றி நான் அனலைஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு இது கிடச்சிது. அப்புறமேட்டு இல்லாமல் கப்பி ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அதிக கவுண்டில் ட்ராப்ஸி வந்தது திடீர்னு. அது என்னோடய மிஸ்டேக்கில் தான் வந்தது. ஆனால் அந்த ஃபிஷ் எல்லாமே இந்த மெடிசனில் ஈஸியாக க்யூர் பண்ணிட்டேன். ஓகே, அது என்ன மெடிசன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அந்த மெடிசன் என்ன பண்ணுதுன்னா ஃபிஷ்ஷுக்கு டீவார்மிங் பண்ணுது காய்ஸ். அதை நம்ம வீட்டில் இருந்தே பண்ண போகிறோம். அது எப்படின்னா, உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், வீட்டில் வெள்ளை பூண்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷாக லைஃப் ஃபீடு எதுவுமே தராதுங்க காய்ஸ். வெறும் பெல்லட் மட்டும் தான் தரப்போகிறோம். இந்த பெல்லட்டை இந்த ஜூஸில் ஊற வச்சு நம்ம தரப்போகிறோம். ஊற வச்சு ஒரு 1 or 2 days கொடுங்க. அது ஈஸியாக ரெக்கவர் ஆயிரும். இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு போல், ரொம்ப வயிறெல்லாம் பல்ஜ் ஆகிடுச்சு. அதனால் இதை நான் ரெக்கவர் பண்ண போகிறது கிடையாது. அது இல்லாமல் என்கிட்ட கவுண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபிஷ்ஷை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க, செப்பரேட் டேங்க்கில். அதில் பார்த்திங்கன்னா வாட்டரில் ஒரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மெத்தில் ப்ளூ ஆட் பண்ணி வச்சுருங்க. டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 20% வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ வாட்டரை ஆட் பண்ணுங்கள். ஏன் இப்படி வாட்டரை மாற்ற சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மெடிசன், அந்த பூண்டோட ஜூஸு நம்ம வச்சு அந்த ஃபுட்டுக்கு போடுறப்ப வாட்டர் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் க்ளவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த க்ளவுடில் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபிஷ்ஷு சீக்கிரமாக இன்ஃபெக்ட் ஆகி செத்துரும். அதனால் பார்த்திங்கன்னா டெய்லி கொஞ்சம் 20% வாட்டரு மாற்றிக்கிட்டே இருங்க. இது மாதிரி ஒரு 1 or 2 daysலேயே இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஈஸியாக ரெக்கவர் ஆகிரும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிசீஸ்லாம் இல்லை கைஸ், பயப்படலாம் தேவையில்ல. இந்த ஃபிஷ் எனக்கு வேணும்ப்பா, இது எப்படி தான் ரெக்கவர் பண்ணணும் ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெடிசனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் காஸ்ட்லி ஃபிஷ்ஷு ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெட் ஷாப்பில் விற்கிற மெடிசனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வராமல் தடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எந்த ஃபீடாக இருந்தாலும் ஓவர் ஃபீடிங் பண்ணாதீங்க. அப்படியே ஃபீடிங் பண்ணி மிச்சம் இருந்தால் லைஃப் ஃபீடு ஓகே, அது டேங்க்லேயே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெல்லட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணி ஓவராக இருந்துச்சுன்னா சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க காய்ஸ். அது பார்த்திங்கன்னா டேங்க்கில் இருக்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியோட குவாலிட்டியை டேமேஜ் பண்ணிடும்.
அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா இது டீஹைட்ரேட் ஆகிரும். அந்த ஃபுட்டை பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுனால தான் இந்த டிசீஸ் மெயினாக வருது. அப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டொமக்கு கொஞ்சம் பெருசாகிறது, அது லிவர் ஃபெயிலியர் ஆகுறது, இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா ஈஸியாக டெத் ஆகிடுதுங்க. இது பார்த்திங்கன்னா நான் கண்டே பிடிக்கல. அசுர டேங்க் எல்லாமே க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு கண்ணில் தென்பட்டது. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதனால் அந்த ஒரே ரீசனால் தான் இந்த வீடியோ மேக் பண்ணது.